கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த அசுர தத்துவம். எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல் ஒலித்த அரசியல் யுத்தம். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவரின் கூட்டணி என்பது வெற்றிகளின் பிறப்பிடம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பிரிந்திருந்த போது திரைக்கு பின்னால் நடந்த அந்த அசுரத்தமான வார்த்தை போர் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் களம் கண்ட கவியரசு கண்ணதாசன் அதே எம்ஜிஆர் நடித்த சூரியகாந்தி திரைப்படத்திற்காக எழுதிய அந்த உலக மகா தத்துவ பாடலின் பின்னணியில் இருந்த அமானுஷ்ய ரகசியம் என்ன, அதை பற்றி தான் நாம் இன்று மிக விரிவாக பார்க்க போகிறோம். அது 1970களின் காலகட்டம். தொடக்கத்தில் கவியரசு கண்ணதாசன் மற்றும் எம்ஜிஆர் இடையே அரசியல் ரீதியாக கடுமையான கருத்து வேறுபாடுகள் உச்சத்தில் இருந்தன. கண்ணதாசன் பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் சரி எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்து வந்தார். அந்த சமயத்தில் தான் சூரியகாந்தி திரைப்படத்தின் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. படத்தில் முத்துராமன் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் சூழ்நிலையையும் மனித மனங்களின் போலித்தன்மையும் சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு மாபெரும் தத்துவ பாடல் படத்திற்கு தேவைப்பட்டது. இதற்காக இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஒரு கம்பீரமான அழகான மெட்டை அமைத்திருந்தார். பாடல் எழுத கம்போசிங் அறைக்கு வந்தார் கவியரசு கண்ணதாசன். எதிரணியில் இருக்கும் எம்ஜிஆருக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரே நேரத்தில் தன் பேனா முனையால் பதில் சொல்ல வேண்டும் என்ற அசுரத்தமான வேகம் கவிஞரின் மனதில் எழுந்தது. சிகரெட் புகைக்கு நடுவே தனது பேனாவை எடுத்த கண்ணதாசன் உலகத் தமிழர்களின் வாழ்க்கையை தத்துவமாக மாறிய அந்த முதல் வரியை எழுதினார். அதுதான் பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடனே சௌக்கியமா, அனைவரும் சௌக்கியம் என்று கருடன் சொன்னது. இடத்தில் இருந்தால் எல்லாரும் சௌக்கியமே என்ற மாஸ் தத்துவ பாடல். பாடலின் அடுத்தடுத்த வரிகளில் கண்ணதாசன் காட்டிய வரிகளில் ஆழமாக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதையே மிரள வைத்தது. வண்டி ஓடும் பாதையெல்லாம் மனிதர் ஓடுவார், மனிதர் ஓடும் பாதையெல்லாம் வண்டி ஓடுமே, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் என்று எழுதினார். குறிப்பாக சரணத்தில் அவர் எழுதிய வரிகள்தான் மனித வாழ்க்கையின் உச்சக்கட்ட எமோஷன். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை சற்று தாழும் போது உன்னை மிதிக்கும் என்று எழுதி முடித்தார். நள்ளிரவில் இந்த வரிகளை படித்து பார்த்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அப்படியே உறைந்து போய் நின்றார். கண்ணதாசா, அரசியல் ரீதியாக உனக்கும் எம்ஜிஆருக்கும் என்னவோ சண்டை இருக்கலாம், ஆனால் தமிழ் உள்ளவரை இந்த மனித வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்ல இந்த ஒரு பாட்டு போதும் என்று உணர்ச்சி பெருக்கோடு கட்டிப்பிடித்து பாராட்டினார். படம் திரையரங்குகளில் வெளியான போது தியேட்டர்களில் TM சௌந்தரராஜனின் குரலில் இந்த வரிகள் ஒலித்த போது தியேட்டரே கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. அரசியல் யுத்தத்தையும் தாண்டி தமிழ் சினிமாவின் அகசிறந்த தத்துவ காவியமாக மாறிய இந்த விறுவிறுப்பான பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இன்ட்ரெஸ்டான தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.